பிரைஸ் லார்ட். இதனால நம்ம தேவ செய்தியை பார்க்கலாம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற தேவ செய்தி நம் ஜெபம் எப்படிப்பட்டது என்கிற தலைப்பில் நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டது? சங்கீதம் 70ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, நானும் சிறுமையும் எளிமையுமானவன், தேவனே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நீரே என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறீர், கர்த்தாவே தாமதியாதையும். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு அவசர நிலைமையில் சில நேரத்தில் பார்த்தீங்களா, சில ஜெபங்களெல்லாம் இன்றைக்கே பதில் கிடைக்காது அப்படிங்கிற மாதிரியே நம்ம ஜெபிப்போம். இன்றைக்கி ஜெபிக்கிறோம், என்னைக்கோ ஒரு பதில் கிடைக்கும். ஆனால் இதுவே உங்களுக்கு ஒரு 102 டிகிரி ஜுரம் உங்கள் பிள்ளைகளுக்கு அது குறையவே இல்லை, அதுவும் குழந்தைகளுக்கு வந்துட்டு குறையவே இல்லைன்னா எப்படி ஜெபிப்பீங்க? ஆண்டவரே இன்றைக்கி நான் ஜெபிக்கிறேன், ஒரு 4 நாள் கழித்து பதில் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? இல்லை. ஒரு பிளட் டெஸ்ட் ரிசல்ட் கொடுத்தாவே, ஆண்டவரே இத்தனை மணி நேரத்தில் கிடைச்சோன்னு சொல்லியிருக்காங்களே, எல்லாம் நார்மலாக இருக்கட்டும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்போ இது அர்ஜென்ட்டாக ஒரு நெருக்கத்து நடுவில் ஜெபம். மண்ணில் அந்த நிலம் சரிஞ்சு போச்சு, அவங்களுடைய அத்தனை பேர் உள்ளே போயிட்டாங்கன்னா, ஆண்டவரே இனி அவங்க உள்ளே போயிடக்கூடாது, அந்த இடத்துலையே நிற்கட்டும். எப்படி வானம் அந்த இடத்துல தொங்கிட்டு இருக்குதோ, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நட்சத்திரங்கள் சூரியன்லாம் அப்படியே அந்த ஆகாய மண்டலத்தில் இருக்குதோ, அந்த நிலம் இன்னும் உள்ளுக்கு போகாமல் அப்படியே நிற்கட்டும். ஆண்டவரே தாங்கி பிடிச்சு எப்படியாவது ஒரு ப்ரெஷர் கொடுத்து வெளியே கொண்டு வந்து விட்டுருங்க அப்படின்னு ஜெபிக்கிறோம். பார்த்தீங்களா, அதுதான் நல்ல ஜெபம். அதான் நம்ம நியூஸை கேட்டுட்டு உடனே ஜெபிச்சுட்டே இருக்கணும், கேள்விப்பட்ட உடனே ஜெபிக்கணும். நேற்று பார்த்தோம், ராஜா கேள்விப்பட்ட உடனே, நினிவேயுடைய ராஜா என்ன செய்தாரா? கேள்விப்பட்ட உடனே ரெட்டு உடுத்தி, சரி எல்லாரும் ஜெபிக்கிறாங்க உபாசிக்கிறாங்கன்னு கேள்விப்படுறேன், ஆனால் நான் சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு இருக்குன்னு உடனே டிக்ளேர் பண்ணுறாரு. இந்த மாதிரி எல்லாரும் உபாசம் இருங்க, ஒன்றை குடிக்காதீங்க, சாப்பிடாதீங்க, தேவன்கிட்ட உபாசம் இருந்து அவர் இரக்கத்தை கேட்போன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ஜெபம், சில ஜெபங்கள் எல்லாம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும், ஒவ்வொரு நாளுமே எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கணும். ஆண்டவரே என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், நான் எப்படிப்பட்டவன்? சிறுமையும் எளிமையுமானவன். இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, சிறுமையும் எளிமையானவர்கள் மேலே அவர் வச்சிருக்கிற அன்பே பெருசு. நம்ம கூட அப்படி சொல்ல முடியும். நம்ம ஆண்டவர்கிட்ட போகும்போது, சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, பரலோகத்தில் உம்மை தவிர எனக்கு யாருண்டு, பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறொரு விருப்பமே கிடையாது அப்படின்னு நம்மை தாழ்த்தும் போது பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்க தீவிரித்து வருவார் என்று வேதம் சொல்லு. சிறுமையும் எளிமையுமானவனை நினைக்கிறவர்களுக்கே ஆசீர்வாதம். அவன் படுக்கை என்ன செய்வாராம்? மாற்றி போடுவார், அவனை பூமியிலே உயிரோடே காப்பார் அப்படிலாம் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நிறைய நேரம் நம்ம சொல்லுவோம் பாருங்க, சிறுமை எளிமையுமானவனை என்னையும் நினச்சிருக்கீங்களே பரவாயில்ல இல்லை. சில நேரம் சிலருடைய மனசில் நம்ம பதிஞ்சு போயிடுவோம், நம்முடைய பிரச்சனைகள் பதிஞ்சிரும், நம்முடைய சூழ்நிலைகள் பதிஞ்சிரும், நம்முடைய உருவம் அவங்களுடைய இருதயத்தில் பதிஞ்சிரும். அதே மாதிரி தான் நமக்கும் சில பேரை நம்ம நினைவு கூறுறதுக்கு கொஞ்சம் நம்ம அப்படி தான் ஊழியத்தில் பாருங்கள், எல்லாரும் பேர் சொல்லுவாங்க, அந்த பேர் மனசில் பதிகிற வரைக்கும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் பதிஞ்சிச்சுன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் ஃபுல்லாக நமக்கு கிடச்சிரும். இல்லை, ஒரு ஆதார் கார்டில் நம்ம எல்லாமே எப்படி தெரியுதோ அது போல் ஒரு மனுஷர்களாகிய நமக்கே இப்படிலாம் செய்ய முடியுமானா, தேவாதி தேவனுடைய உள்ளத்தில் நம்ம பதிஞ்சிட்டா, நம்ம என்னைக்கு பதிஞ்சிடுறோமோ, அவர் நம்மளை எப்போ நினைக்க ஆரம்பிச்சிட்டாரோ பாருங்க, ஒருபோதும் மறக்க மாட்டார். ஆனால் நிறைய நேரம் அவர் மறக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளுகிறோம். பாருங்க, தாவீது நிமித்தம் சாலமோன் அவனுடைய ஜெனரேஷனே மறக்க மாட்டார்னு சொன்னார். ஆனால் சாலமோன் பாவம் செய்யும்போது மறந்து தான் போனார். அந்த வார்த்தைகளை நிறைவேற்ற 100க்கு 100 நிறைவேற்ற முடியல. அந்நிய தேவர்கள் பக்கமா, தேவதைகள் பக்கமா அவன் இருதயம் இழுக்கப்பட்டதுனால தாவீதுக்கு கொடுத்த அந்த உண்மையை காப்பாற்ற முடியல. ஆனாலும் ஒரு பங்கு அவனுக்காக கொடுத்தார், தாவீது மேல நினைவு வச்சு. இன்னைக்கு நமக்கு கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நம்முடைய ஜெபம் எத்தகையதாக காணப்படுகிறது. உடனே எனக்கு தீவிரமாய் வாரும் ஆண்டவரே, தீவிரமாய் இந்த உஷ்ணத்தை எல்லாம் தடிச்சு, பெரிய மழையும் வேணாம், மழையே இல்லாத நிலைமையும் வேணாம், பயங்கரமான வெயிலும் வேணாம், பயங்கரமான கொள்ளை நோய்களும் வேண்டாம்.
எவ்வளோ கொள்ளை நோய்கள் பெருகி போயிருக்கு. இன்னைக்கு பாருங்க, நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம என்ன கேட்கும் போதெல்லாம் நம்ம புரிந்து கொள்கிறோம். எத்தனை கொள்ளை நோய்கள்! வெயிலெல்லாம் பட்டுதான் முன்னாடி வேக்கூர் தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா கொப்பளமாக வருது, மறு அளவுக்கு வருது பாருங்க. சின்ன மறு முதல் நாள் வெயில் வைக்கப்பட்ட உடனே அது ஒரு கடுகு சைஸுக்கு வருது, வெந்தய சைஸுக்கு வருது, நரன்னு சரீரத்தில் வந்துடுது. இல்லை என்னதான் காட்டன் கட்டினா கூட அது அப்படி தான் வருது. அப்போ பாருங்க, இதெல்லாம் ஒரு விசித்திரமான காரியங்கள், விசித்திரமான காரியங்கள். அப்போ இதுக்கு நடுவில் ஆண்டவரே என்னிடத்தில் தீவிரமாய் மாறும். இவ்வளோ இடத்துல கொலையும் கொள்ளையும் பாருங்க, நம்பிக்கை துரோக செயல்கள் இவ்வளோ நடக்குது. வேலையே பயிரை மேய்ச்சது போன்ற காரியங்கள் எல்லாம் நடக்குது. எங்களிடத்துல தீவிரமாய் மாறும் ஆண்டவரே. வெள்ளிக்கிழமை பெண்கள் ஊழியத்தில் வந்திருக்கிற நமக்கு அந்த ஒரு மனதில் ஒரு அந்த பாரம் அழுத்துச்சுனாவே நம்ம ஜெபமே வித்தியாசமாக போயிடும். நமக்காக ஜெபிச்சாலும் சரி, குடும்பத்துக்கு ஜெபம் பண்ணாலும், இந்த சமுதாயத்துக்கு தேசத்துக்கு ஜெபம் பண்ணாலும் நம்ம ஜெபம் எப்படி ஆயிரும்? முழுக்க வித்தியாசமாயிரும். ஒரு முறை என் ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஷாக்கு, எதிர்பாராத ஒரு மனுஷர் வந்து என்ன செய்யிட்டாங்க, ஹாஸ்பிட்டலில் விட்டு டயாலிசிஸ் பண்ணி வெளியே வரும்போது திடீர்னு அவங்க முகத்தை காமிச்சாங்க. நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஒரு சின்ன ஷாக்கு கூட நியூஸ் கூட அவருக்கு கொடுக்கக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாங்க, எச்சரித்து வச்சுருந்தாங்க. அதனால் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், அந்த டயாலிசிஸில் ரூமில் செத்தவங்க கூட நாங்கள் சொல்ல மாட்டோம். அவர் வேறு ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காருன்னு சொல்லிடுவோம், இல்லை ஐசியூவில் வச்சுருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவ்வளோ கவனமாக அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு வந்து அப்படி மூச்சு காமிச்சு என்ன சொன்னாங்களோ தெரியாது. அன்னைக்கு என்ன செய்யுது, அன்னைக்கு நைட்டே அவங்களுடைய கண்ணும் திறந்து வாயும் திறந்து, வாய் மூட முடியல, கண்ணையும் மூட முடியாது. டாக்டர் என்ன சொல்லிட்டாங்க, இப்படி தான் நீ அவரை வச்சு பார்க்கணும்னு சொல்லி. எப்படி இருக்கும் பாருங்கள். அன்னைக்கு நைட்டெல்லாம் அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் படிக்கட்டில் உட்காந்து அழுது 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 தனிமையில் உட்காந்து அழுது ஜெபிச்சு, அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு சொன்னார், இப்படி தான் உங்களுடைய ஹஸ்பண்டை நீ பார்த்துக்கணும்னு சொன்னார். நான் நைட்டெல்லாம் அழுது ஜெபித்து அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் எப்படி பதில் கொடுத்தார் தெரியுமா? டாக்டர்ஸ் ரவுண்ட்ஸ் போகும்போது என் ஹஸ்பண்ட் அந்த டாக்டருடைய பெயரை சொல்லி கூப்பிட்டு, நல்லா இருக்கீங்களா டாக்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு கேட்குற அளவுக்கு மாற்றிட்டார். அப்போ பாருங்க, அந்த ஜெபம் எப்படிப்பட்டதாக இருந்தது. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, எனக்கு செவி கொடுக்க நீ தீவிரத்து வாரும். இன்னைக்கு அப்படிதான் நம்ம ஒவ்வொன்றையும் சீரியஸாக ஜெபிக்க வேண்டிய நாட்களில் இருக்கிறோம். பாருங்கள், எத்தனை பிள்ளைகள் பாருங்கள், நல்லா ஒரு டாக்டர்னா என்ன செய்வாங்க, உயிரை காப்பாற்றுற ஒரு தொழில் செய்கிறதா எல்லாருமே. இயேசுவை அறியாத பிள்ளைகள் முழுக்க 100% நம்ம ஓரளவுக்கு என்ன செய்கிறோம், இவரை ஒரு கருவியாக பயன்படுத்தும் ஆண்டவரே, நல்ல ஞானத்தினால் நிரப்பி பயன்படுத்தும் ஆண்டவரே. அவங்க கொடுக்குற மெடிசனில் நமக்கு எதிர்வல்லமைகள் வரக்கூடாது, எந்த ரியாக்ஷன்ஸ் வந்துடக்கூடாது. ஒருத்தர் நினச்சி பார்க்கும்போது அப்படியே மாத்திரை அள்ளி வாயில் போடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறாங்க. ஆனால் ஏன் நமக்கு இந்த வியாதி வருது, ஏதோ வந்துருச்சு, சரி இருந்தால் வியாதி வரும். ஆனாலும் ஆண்டவரே, இந்த மருந்து மாத்திரையாக நான் வாழணும், நீங்கள் தழும்புகளால் சுகம் தர மாட்டீங்களா, நான் உங்கள் வார்த்தையை நான் கை கொண்டு நடக்கிறேன் ஆண்டவரே. இப்படி நான் யாருக்கோ கொண்டு கொடுக்கறது, வெட்டுக்கிளியும் பச்சைக்கிளியும் அழித்த அழிவின் பலனை நான் உனக்கு மறுபடியும் தருவேன்னு சொல்கிறார் ஆண்டவர். அப்போ ஏன் இந்த வெட்டுக்கிளி பச்சைக்கிளி ஆண்டவர் கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கல, மரியாதையை கொடுக்கல, தேவனை தேடல, ஆலயத்திற்கு போகல, வேதம் வாசிக்கல, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கல, என் சரீரத்தை நான் நல்லா கவனித்து கொள்ளல, போதுமான அளவு ஓய்வு கொடுக்கல, போதுமான அளவு நான் நல்ல ஃபுட்டு சாப்பிடல, கண்டதையெல்லாம் சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு இப்படி வந்துருச்சு. போதுமான அளவு சரீரத்தில் என்ன வேணும், அசைவு வேணும், மூமெண்ட் வேணும். அப்படியே நான் இருந்து 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 என்னத்த வேலை இருக்குது, ஒரு வேலை இல்லை, இப்படியே உட்கார்ந்து நேரத்தை கழிப்போம். இது இருந்து என் சரீரத்தில் பல வியாதிகளை வாங்கி கொண்டேன். சில நேரம் பிசாசுகள் கொண்டு வர பாருங்க, பிசாசுகள் மாந்திரிக வல்லமைகள் என்ன செய்யும், இந்த வியாதிகள் சொல்லி. ஒரு முறை அப்படிதான் என்னுடைய வாழ்க்கையில் வந்து 3 வகை வியாதிகளை அனுப்பிச்சிருந்தாங்க. நான் படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு காமிக்கிறார் சொப்பனத்தில் 3 வகை வியாதிகள். ஆனால் இதெல்லாம் செய்யும்போது கூட நமக்கு பாருங்களேன், சில நேரம் கனவு சீரியஸாக வரும், சொப்பனம் பயங்கரமாக வரும், ஆனால் எழுத்து மட்டும் ஜெபமே பண்ண மாட்டோம் பாருங்கள், ரொம்ப சோம்பேறிகளா. அப்போ தான் இழுத்து தூக்கம் வரும், பயங்கர தூக்கம் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா எழுந்து ஜெபித்து இருந்தால் அதை மேற்கொண்டு இருக்கலாம். எழுந்து எப்போ வரைக்கும் ஜெபிக்கணுமா, அதில் ஒரு மனதில் ஒரு சமாதானம் வர வரைக்கும் ஜெபம் பண்ணுமா. அந்த சொப்பனத்தை சொல்லி மனசில் சமாதானம் வருகிற நேரம் வரைக்கும் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கணுமா.
அப்படி நம்ம ஜெபம் பண்ணி முடிச்சோம்னா, ஒருவேளை அப்படியும் காலையில் ஆயிடுச்சு சமாதானம் வரலைன்னா, உபவாசம் இருந்து அந்த ஒரு பாதி நாள், நேற்று தான் உபவாசம் இருந்துட்டு இன்னைக்கு உபவாசம் இருக்கணுமா? வேற வழி இல்லையே. பிசாசு என்ன செய்யாது, இந்த ஜாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலே அல்லாமல் வேற ஒன்றுனாலும் போகாது. அந்த நாள் ஒரு ஞாயிற்றுக்கிழமையா இருந்தது. ஆண்டவர் இதையெல்லாம் செய்து அனுப்புகிற மனிதர் முதலா காமிக்கிறாங்க. நான் இந்த இடத்துல ஊழியத்துக்கு வரக்கூடாதுன்னு யார் செய்கிறாங்கன்னு காமிக்கிறாங்க. 3 வகை வியாதியை கொடுக்குறாங்கன்னு காமிக்கிறாங்க. ஆண்டவர் என்னோட சத்தத்து மூலம் பேசுகிறாரு. என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூர்ணமாய் விளங்கும். அப்போ நினைக்கிறேன், என்னடா இது எப்பவும் கேட்டு வசனம் தானே, இது என்ன புதுமையாக ஒரு வசனம் இல்லையே, வேற இன்னொரு வசனம் பேசுகிறாரான்னு பார்ப்போம். அப்பவும் ஒரு சோம்பேறித்தனம். இப்படிதான் நிறைய பேர் பாருங்க, கண்ணிகள் அகப்படுறதுக்கு முன்னாடி, பிசாசுடைய சூழ்ச்சியில் அகப்படும் முன்னாடி எப்படிதான் இருப்பாங்க, அப்படியே இருப்பாங்க. நிர்விசாரம் நிர்விசாரம் நிர்விசாரம், கொட்டாவி 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 எடுக்கிறது, பசி சாப்பிட்டுட்டே இருக்கிறது, சீரியல் பார்த்துக்கிட்டே இருக்கிறது, சினிமா பார்த்துட்டே இருக்கிறது. இப்போ கூட நம்முடைய நடுவில் பார்த்தீங்களா, அந்த தலைக்கும் அந்த ஜாயிண்ட், அந்த முதுகு ஜாயின் ஆகிற இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான ஒரு பெயின் யாருக்கும் இருக்குது. நான் அவனும் பெருசாக ஒரு வேலையும் செஞ்சுட்டு வரல. ஆனால் பெயின் யாருக்கு இருக்குதோ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா, உபவாசம் இருக்கிற இந்த ஜபத்தில் வந்து உட்கார்ந்துட்டு நீங்கள் அந்த பெயினுக்கு கூடி குறுகி அப்படியே இடம் கொடுத்து தலை கவிழ்ந்து நடக்க வேணாம். இன்னைக்கு தேவ ஆவியானவர் என் மேலே இறங்க, இப்போ அந்த விடுதலையை நீர் கொடுப்பீராக. மனசில் அதை தான் நினச்சிக்கிட்டே உட்கார்ந்து இருக்கணும். பாருங்க, லிங்க்ல நீங்கள் வந்திருக்கலாம். ஒருவேளை நாளைக்கு தான் இது யாரோ பார்க்க போகிறாங்க. அவங்க பார்க்குற அவங்களுக்குள்ளாக கூட அந்த கழுத்தும் அந்த முதுகு எலும்புகளும் ஜாயின் ஆகிற இடத்துல எனக்கு இருக்கிற வலி வேதனைகளை இப்போ அந்த ரெவலேஷன் சொல்லும்போது அவங்க என்ன செய்யணும், ஆமென் ஆண்டவரே எனக்கு இருக்கிற சுகந்தார், ஆமென் ஆண்டவரே நீர் என்னை தொடுவதற்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் ஏன் வெளிப்பாடு கொடுக்குறாரு? சுகநேயத்துக்கு தான் வெளிப்பாடு கொடுக்குறாரு. இல்லைன்னா அவர் எதுக்கு கொடுக்கணும்? இந்த வெளிப்பாடை நான் சொல்ற வரைக்கும் என் சரீரத்தில் வேதனையை நான் அனுபவிப்பேன். இன்னைக்கு சொல்லாமல் போயிட்டேன்னா ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி நாளைய தினத்தில் ஒருவேளை அப்படிப்பட்டவங்க வந்தால் அது சொல்கிற வரைக்கும் அந்த வேதனையை நான் சுமந்து கொண்டு தான் இருக்கணும். அதனால தான் அந்த வெளிப்பாடு சொன்னேன். இப்போ எனக்கு நீங்கிருச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, யாரோ ஒரு சிலர் அற்புதம் பெற்றிருக்கிறீங்க. கர்த்தர் நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுக்கிறார் பார்த்தீங்களா? ஆண்டவர் பரிதபிக்கிற தேவன். 3 நாட்களாக இரவும் பகலுமா என் வார்த்தைகளை கேட்ட என்னுடைய பிள்ளைகள் பட்டினியோட திரும்ப வேண்டாம்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன், அவர்களுக்காக ஏதாவது கொடுக்க விரும்புகிறேன். நம்ம பார்த்தோம் 2-3 நாளைக்கு முன்னாடி. ஆண்டவர் அப்படி ஒரு பரிதாபத்தோடு அன்னைக்கு பாருங்க, அந்த ரெவலேஷன் கிடைச்சும் வார்த்தை கிடைச்சும் பேசாம இருந்த கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னால் தலை சுத்து தாங்க முடியாத தலை சுத்து. அதே நாளில் என் பிள்ளைகள் எல்லாம் செஞ்சாங்க, எவ்வளோ ரூபாய் வேணால் ஆகட்டும், நீங்கள் முதல்ல தலை முதல் கால் வரைக்கும் டச் பண்ணி பாருங்க. அங்கே டெஸ்ட் பண்ணால் எனக்கு கனவுல எந்த 3 வியாதியை அனுப்புனாங்களோ அதே 3 வியாதி தான் அங்கே சொன்னாங்க. நான் சொன்னேன், கையில் காசு இல்லை, ரெடி பண்ணிட்டு வரேன். என் மகன் சொன்னான், அம்மா நான் உங்களுக்கு இன்சூரன்ஸ் வாங்கி வச்சுக்கிறேன், வீணாக போகுது, அட்மிட் ஆகிருங்க ஒரு நாள். எதுக்குடா அட்மிட் ஆகும்? அது கூட நான் டாக்டர்கிட்ட கேட்டேன், அட்மிட் அது பண்ணுங்களேன், அட்மிட் பண்ணிவிட்டு டெஸ்ட் எடுத்திங்கன்னா கம்மி இல்லை, காசு வராது. நான் சொன்னேன், என்னன்னு வச்சு உங்களுக்கு அட்மிஷன் கொடுக்க, ஏதோ சில வியாதிகள் சஸ்பெக்ட் பண்ணுற அவ்வளோதான், அதுக்காக அட்மிஷன் போட முடியாது அப்படின்ட்டார். அங்கே போய் பார்த்தேன். அப்போ சொன்னேன், அந்த வேறு ஒரு ஸ்கேன் எடுத்தவங்ககிட்ட சொன்னேன். நான் சொன்னேன், வீட்டில் காசு ரெடி பண்ணிட்டு வரேன். அவங்க எவ்வளோ கேட்டாங்க தெரியுமா? 70,000 ரூபா கேட்டாங்க. நான் சொன்னேன், அடேப்பா இது என்கிட்ட கிடையாது, நான் பிள்ளைகிட்ட கேட்கவே மாட்டேன். நான் நினச்சிட்டு மனசில் நான் வீட்டுக்கு போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டில் வெளியே வந்துட்டேன். பாருங்க, ஆண்டு என்ன சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூர்ணமாக இருக்கும். அவங்க செஞ்சாங்க தான் அனுமதிச்சார் ஆண்டவர். பாருங்க, இன்னைக்கு அதனால பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன அந்த ரெவலேஷனை நான் என் வாழ்க்கையில் அதை முழுக்க 100க்கு 100 நம்புறதுக்கு சில மாதம் ஆகிப்போச்சு. அதுக்கு பிறகுதான் முழுமையாய் வெற்றி பெற கர்த்தர் உதவி செய்தார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படிலாம் இருக்குது கேட்க ஆண்டவர் சில காரியங்களை வெளிப்படுத்தினார். பிசாசு சொல்லிச்சு, நான் தான் உன்னை தட்டி விட்டேன், நான் அங்கே நின்றுட்டு இருந்தேன், நான் என்ன செய்கிறேன், நான் தான் அங்கே அந்த இடத்துல எனக்குன்னு அந்த பிளேஸு அந்த வழியாக அந்த நேரம் வரவே உன்னை தட்டி விட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை. அதுவே வாய் சொல்லி மாட்டிக்கிச்சு எனக்கு. உடனே என்கிட்ட சொன்ன உடனே அன்னைக்கு என்னுடைய பயத்தை எடுத்து போட்டு அதுக்காக யூஸ் பண்ண எல்லாத்தையும் தூக்கி தூர போட கர்த்தர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் பாருங்க, ஜெபம் பண்ணணும், ஒரு வினாடியும் ஜெபம் பண்ணணும். ஜெபம் இல்லாத வச்சு வாழ்க்கை வாழவே முடியாது.
சில பேர் ஜெபிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் வரட்டும்னு பார்த்து காத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இல்லை, எல்லா நேரம் 24 மணி நேரம் எப்போ சாத்தா ஓயவே மாட்டான். நாம கூட ஓயவே கூடாது. அப்பதான் நமக்கு ஜெயமே கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, சகாயம் செய்ய தீவிரத்து வாரும் ஆண்டவரே, தாமதியாதேயும். இந்த 1 கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்க, தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரம். ஏன் தெரியுமா? என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கோலெல்லாம் என்ன? கர்த்தருடைய பிள்ளைகளை அழிச்சிடணும், மோசையை அழிச்சிடணும், இயேசுவை அழிச்சிடணும். இப்படிதானே எரேமியாவை தண்ணி இல்லாத கிணத்துக்குள்ள போட்டு எப்படியாவது அவனை அழிச்சிடணும். அப்போஸ்தலனாகிய பவுலை அழிச்சிடணும். யோசித்து பாருங்க, யாரையாவது விட்டு வச்சுதா உலகம்? அவர்கள் மூலம் தீவிரமான காரியங்கள், பல காரியங்கள் நடக்கணும்னாவே அவங்களை அழிச்சிடணும். ஆண்டவர் பாருங்க, அவர்களுக்கு தான் ஜீவனை கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். என் பிராணனை வாங்க தேடுகிறார். அதனால தான் ஆண்டவர் நமக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? யோசுவா 1:5 என்ன வாக்கு கொடுத்தாரு? நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன். பலம் கொண்டு தினமனதாய் நான் உன்னை விட்டு விலகுதில்லை, என்னை கைவிடுதில்லைன்னு சொன்னார். அப்ப இதை பாருங்க, என் பிராணனை வாங்க தேடி வெற்றி நாடுவார்களாக, எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள். இது கூட ஒரு கூட்டம் இருக்குது பாருங்க. நமக்கு தீங்கு வரணும்னு விரும்புகிற ஒரு கூட்டம் இருக்குது. நம்ம எல்லாம் எதுக்கு இருக்கிறோம்? கர்த்தாவே மன்னியும், அவர்களை ஆசீர்வதியும். இன்னைக்கு காலையில் கூட ஒரு சிலரை பற்றி நினச்சிட்டே இருந்தேன். ஒரு சில காரியங்களாம் நினச்சிட்டே இருந்தேன். சில நேரம் நம்ம பிள்ளைகளை கூட ஒன்று பேச முடியல பாருங்க. தப்பு பண்ணால் கூட என்ன செய்ய முடியல, டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்ல முடியல. ஏன்னா மரணமும் ஜீவனும் அவனவன் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம சொல்லிட்டோமா அது நடந்து போயிடும். அதனால தான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியிருக்கு. இல்லை, நம்ம சில பேருக்கு நான் நினச்சி பார்த்தேன், ஏன்டா இவங்களுக்காக நான் ஒரு வார்த்தை சொல்லிட்டுமா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சொல்ல முடியல. விளைவுகள் நமக்கு தெரியும். எத்தனை பேரை நம்ம கோவப்பட்ட காலத்துலலாம் சொல்லியிருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை அவங்களை எப்படியெல்லாம் வேதனைப்படுத்தியிருக்குன்னு பார்த்துட்டோம். இனிமேல் எப்படி சொல்ல முடியும்? வாயடிச்சு போய் நிற்க வேண்டியது. பாருங்க, இதில் சொல்லியிருக்கு, அவர்கள் எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறவர்கள் என்ன செய்யணும்? பின்னிட்டு திரும்பி இலட்சிய அடைவார்களாக. அவங்களுக்கு வெக்கமாயிடணும். எப்படி வெக்கமாகும்? அவங்களுக்கு தீங்கு வரல, அவ்வளோதான் விஷயம். அவங்களுக்கு என்னவும் வேணாம், அவங்களுக்கு அடி உதெல்லாம் வேணாம். தீங்கு நமக்கு வரலையா, அதை பார்த்தாவே நொந்துருவாங்க. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது, அவர்கள் பின்னிட்டு திரும்பி லட்சிய அடைவார்களாக. என்பவர்கள் தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. இது நடந்தாலே போதும் அவங்களுக்கு, வேற ஒன்றும் வேணாம். அடிக்க வேணாம், உதைக்க வேணாம், தலைவலி வர வேணாம், காய்ச்சல் வேண வேணாம், வயிற்று வலி வர வேணாம், ஆஸ்பத்திரியும் ஓட வேணாம். அவங்க நினைக்கிற காரியம் நடக்காமல் இருந்தாலே போதும், அதுவே அவங்களுக்கு போதும். அதுதான் பெரிய பனிஷ்மெண்ட். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நீ ஜெபிச்சேனா இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் நீ விலக்கி காக்கப்படுவாய். ஏன்னா உனக்கு விரோதமாக கூட்டம் இருக்குது. அந்த கூட்டம் வாயாது பாருங்க, ஒன்று போனால் இன்னொன்று வரும். ஏத்தியர், எபூசியர், பெருசியர், கில்காலியர், அம்மோனியர், மோவாபியர், அமலேக்கியர் தொடர்ந்து வந்துட்டு தான் இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் நீ அதெல்லாம் கண்டு நீ ஒன்றும் செய்ய வேணாம். ஜெபம் பண்ணு, ஆண்டவரே என்னை விடுதியும், ஆண்டவரே தாமதியாதையும், ஆண்டவரே தீவிரமாய் வாரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல கேட்கிற அந்த ஜெபம் இருக்கு பார்த்தீங்களா, அது மிக பயனுள்ளது. நான் வசனத்தை பாருங்க, உண்மை தேடுகிற யாவரும் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உடைய ரட்சிப்பில் பிரியப்படுவர்கள், மீட்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும் என்று எப்போதும் சொல்வார்களாக. அதுக்கப்புறம் தான் அந்த 5வது வசனம் வருது. எவ்வளோ அருமையான ஒரு காரியம் பார்த்தீங்களா? நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 13 முதல் 24 நம்ம பார்க்குறோம். கிதியோன் சொல்றாரு ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை தூதரை நோக்கி, கர்த்தர் எங்களோடு இருந்தார், இதெல்லாம் ஏன் சம்பவிக்க வேண்டும்? இன்னைக்கு நிறைய நேரம் அதுதான் நமக்கு. ஆண்டவர் எங்களோடு இருந்தார். கேரளாவில் அந்த பகுதியில் ஒரு 10 நீதிமான் இருந்தார், ஏன் ஆண்டவரே அப்படி நடக்க வேண்டும் அப்படிதான் நம்ம கேட்போம்ல. நான் ரட்சிக்கப்பட்டவங்களுடைய மரணம் அவங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அவங்க என்ன செய்வாங்க, இனி வரப்போகிற காலங்களில் நம்ம என்னென்ன பாடுபட போகிறோமோ தெரியல, அதுக்கு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அவங்க எங்கே போயிருப்பாங்க? பரலோக ராஜ்யத்தில் சந்தோஷமாக இருப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்களா, ஒரு சகோதரி ஒரு ஹிந்து சகோதரி தான், அவளுடைய கணவனை பார்த்தீங்கன்னா அப்படி பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் அந்த நேரம், அந்த கொரோனா சமயம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஹாஸ்பிட்டலில் போட்ட ரூலு, அதுவும் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போட்ட ரூலே தாங்க முடியாது.
என்ன செய்யக்கூடாது, உள்ளே விட்டுட்டா கேட்டுக்குள்ளே அவங்க திரும்பி வந்தால் தான் கூட்டிகிட்டே போகணும். அதுக்கு இடையில் அவங்க காப்பி குடித்தாங்களா, பிளட்டு லீக் ஆகுதா, உள்ளே போய் விசிட்டர் போகிறது வர்றது ஒன்றுமே கிடையாது. அந்த மாதிரி நேரத்தில் மாட்டிக்கிட்டாங்க பாருங்கள். அவங்க ஹஸ்பண்டுக்கு அந்த மாதிரி டயாலிசிஸ் போயிட்டு இருந்தது. அப்போவே நினச்சா, ஐயோ கடவுளே, என் ஹஸ்பண்ட் மட்டும் இருந்தால் அவ்வளோதான், தாங்கியிருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு 4 மணி நேரம் பக்கத்தில் இருக்கணும், 5 மணி நேரம் வெளியே உட்காந்தா 4 மணி நேரம் அவர்கிட்ட தான் நிற்கணுமே. அப்போ பாருங்கள் என்ன இருக்கும் பாருங்கள், நினச்சி பார்க்க கொடுமையாக இருக்குது. திடீர்னு அவருக்கு ஒரு நாள் டெஸ்ட் பண்ணாங்களாம், கொரோனா வந்துருச்சு. இவங்களுடைய காதுக்கு இன்ஃபார்மே பண்ணாதபடிக்கு வெளியே வேறு ஒரு இடத்துல அனுப்பிச்சு அவளை தனியாக வச்சு பார்த்தாங்களாம். கடைசியில் அவர் இறந்து போயிட்டார். அப்போ நினச்சி பார்த்தேன், ஆண்டவரே எவ்வளோ தேவன் நல்லவராக இருந்து அந்த நாளில் ஒரு அற்புதம் செஞ்சீங்களே, இல்லைன்னா நம்ம கதி என்ன இருக்கும். ஆனால் அந்த நாளில் சண்டை போட்டேன், டாக்டர்கிட்ட சண்டை போட்டேன். எதுக்காக ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணீங்க? இப்படி லோ பிபி லோ ஆகிக்கிட்டே இருக்குது. இந்த கொஞ்ச நாளைக்கு நீங்கள் இவ்வளோ ஆப்ரேஷன் பண்ணீங்களா? எதுக்காக ஆப்ரேஷன் பண்ணீங்க? இப்போ கை விரிச்சிட்டிங்களே, பிபி லோவானால் வீட்டில் வச்சு பாருன்றீங்க. என்ன பார்க்க முடியும்? நம்மளுக்கு தெரிஞ்ச எல்லாமே பார்த்துட்டோம். இனிமேல் என்ன செய்யணும்னு தெரியல. கூட்டிகிட்டு வரமான்னு கேட்டால் இல்லை, நாளை காலையே கூட்டுவாங்க. ராத்திரியே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. ஆனால் என்ன செய்தாங்க, காலில் கூட்டுவா கூட்டே வராதுன்ற மாதிரி ஆக்கிட்டாங்க. அப்போது நான் நிறைய சண்டை போட்டேன். அப்போ அந்த அப்போலோவில் வேலை செஞ்ச அந்த ஒரு டாக்டர் கிறிஸ்டியன். அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியாதா இட்டர்னிட்டி, ஒரு இட்டர்னல் லைஃப் உங்களுக்கு தெரியாதா? ஏன் நீங்கள் எங்கள் மேலே கோவப்படுறீங்க? இதுக்கு மேலே ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால தான் நாங்கள் வீட்டில் வச்சு நீங்கள் கொஞ்சம் கவனிங்க, அதுக்கு தேவையான டைமுக்கு கொண்டு வாங்க, டயாலிசிஸ் டைம் மட்டும் கொண்டு வாங்கன்னு சொன்னோம். இதுக்கு தானே சொன்னோம். அவர் நிறைய புரிய வச்சார். எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்து நிறைய திட்டி இருக்கிறேன் பாருங்கள். எல்லாரும் அப்படி தான், நம்ம இந்த இடத்துல அப்படி தான் கோபம் வருது கிதியோனுக்கு. ஆண்டவர் கூட இருந்தா, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருப்பாராகன்னு சொன்னீங்களே, ஏன் கூட இருந்தா, எங்களோட இருந்தா, ஏன் எங்களுக்கு இவ்வளோ ஒரு தோல்வி? ஏன் நாங்கள் மீதியானியரால் ஒடுக்கப்படுகிற நிலைமை? நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லாத்துலேயும் பிரச்சனை, ஒரு நாங்கள் உட்கார்றதுக்கு ஒரு வழி இல்லாமல் அப்படின்னு கிதியோனுக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு பாருங்கள். ஆனால் ஒருவேளை தெரிஞ்சு தான் கோவப்படுறோமா, தெரியாமல் கோவப்படுறோமான்னு தெரியறதில்ல. அநேக நேரத்தில் நமக்கு பிரச்சனை வரும்போது எப்படி நடந்துக்கிறோம் கண்ணு மண்ணு தெரியாது பாருங்கள். சில பேர் பிள்ளைங்களை அடிப்பாங்க, ஏன் அடிக்கிறாங்க, எப்படி அடிக்கிறாங்க ஒன்றும் தெரியாது. நேற்று கூட எங்கள் வீட்டில் என் பேத்தி நல்லா அடி வாங்கிச்சு. அப்புறம் போன உடனே சொன்னேன், பாவம் நீ கையை காமி அப்படின்னா, ஃபன்னுக்கு தான் நாங்கள்லாம் விளையாடணும் சொல்லுது. எங்கள் அப்பாவை தப்பாக சொல்லாதீங்க, நாங்கள் என்ன செய்தோம், ஃபன்னா, அதான் விளையாட்டுக்குனாலும் அடித்தாங்களா, அப்பா வலிக்கவே இல்லையா பிள்ளைக்கு? எப்படி நல்லா அது எவ்வளோ நல்லா பேசுது பாரு இப்போ இருக்கிற பிள்ளைங்க. நம்மளாம் அதுக்கிட்ட கடை வாங்கணும் போல் இருந்துச்சு. அப்போ நான் வந்தோடனே சொன்னேன் பாரு, இந்த அடி போட குழந்தைய அது என்ன சொல்லுது, விளையாட்டுக்கு எங்கள் அப்பா அடித்தாங்க அவ்வளோதான். அழுதுச்சு, அவ்வளோ அழுதுச்சு. சொல்கிறது எப்படி நம்ம சொல்லுவோமா, எங்கள் அப்பாவை ஏசப்பா சும்மானா விளையாட்டுக்கு தட்டி கொடுத்தாரு சொல்லுவோமா பாருங்கள்? சொல்லவே மாட்டோம். ஐயோ இப்படி பண்ணீங்களா ஆண்டவரே? ஆண்டோடைய அந்த வசனம் தான் சொல்லுது, இமை பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் நினைச்சுவேன் உருக்கமான இரக்கங்களா உன்னை என்னிடமாய் சேர்த்து கொள்ளுவேன். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால இமை பொழுது நான் என் முகத்தை மறைச்சேன் அப்படி சொல்றாரு. அந்த முகத்தை மறைச்ச நேரம் என்ன செஞ்சிடணும், ஜெபிச்சு தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ளணும். அவர் சொல்லணும், உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, உன் கண்கள் என்னை வென்றதுன்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நம்ம ஜெபிக்கணும் பாருங்க. அந்த நேரம் சோர்ந்து போயிடக்கூடாது. ஆபத்து காலத்தை சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. அப்போ அதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, எங்களுக்கு ஏன்னு கேட்காது, உன்னை ஒருத்தம் போதும்பா, மீதியானியர் கருத்துலேருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுவிப்பேன்னு சொல்லி அதுக்கு பிறகெல்லாம் அவங்க 2 பேருக்குள்ள உள்ள கான்வர்சேஷனை நம்ம பார்க்குறோம் பாருங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, இதில் 14ஆம் வசனம் சொல்லுது, கர்த்தர் அவனை பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புகிறவர், நீ இஸ்ரவேலை மீதியானின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா? ஆண்டவர் பாருங்க நம்ம கூட சொல்றார், கொடுக்கிற பலம், பெற்றுக்கொள்ளுகிற பலத்தை பயன்படுத்தணும். இல்லை பெற்றுக்கொள்ளுகிற பலத்தை வீட்டில் ஒரு 1000 ரூபா உங்கள் கையில் இருக்குது, ஆனால் வீட்டில் என்ன இல்லை, சாப்பாடு இல்லை, அரிசி வாங்கணும், அரிசி பருப்பு எண்ணெய் இல்லை. 1000 ரூபாயை வச்சுட்டு அந்த 1000 ரூபாய் இப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா சோறு வருமா தட்டில்? என்ன செய்யணும், இந்த 1000 ரூபாய் இருக்குது பரவாயில்ல, நாளை கழிச்சு கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வழி இல்லையே, குடும்பத்துக்கு சோறு போடணுமே,
1000 ரூபாய் எடுத்து என்ன செய்வோம், 1 கிலோவோ 1/2 கிலோவோ எவ்வளோ அரிசி பருப்பு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாவது வாங்கி குடும்பத்துக்கு முதல்ல சமைச்சு வைப்பீங்க. நான் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வர ஹஸ்பண்டுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுமே, அது உங்களுடைய கடமையாச்சு. அதில் போய் கோவப்பட்டு காய விடுவாங்க. ஆண்டவருக்கு அது பிடிக்காது. இருக்கிறதுல என்ன செய்யணும்? உன்னிடத்துல என்ன இருக்கிறது? 7 அப்பம் சில மீன். உன்னிடத்துல என்ன இருக்கிறது? 1 குடம் எண்ணெய். அதை வச்சு தான் ஆண்டவர் வந்து பெருக்கி கொடுத்தார். இப்போ வீட்டில் கோவப்பட்டுட்டு ஹஸ்பண்டுக்கு ஒரு லெசன் டீச் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்தால் அது கர்த்தருக்கு பிடிக்காத ஒரு காரியம். ஆண்டவர் இதில் பிரியமாக இருக்கவே மாட்டார். பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு என்ன செய்யும்? பசியோடு வரும். அந்த பிள்ளைகளுக்கு ஏதாவது சுட சுட ஏதாவது கொடுத்தா தானே, அப்படி தானே? நம்முடைய வசதி எப்படியோ அப்படியெல்லாம் நடக்கலாம். ஒரு முறை எங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா ஒருத்தவங்க வந்தாங்க, எங்கள் அம்மாவுடைய மாமா வந்தாங்க. அப்படி வந்த உடனே நீ இன்றைக்கி என்ன சமையல் பண்ணேன்னு கேட்டாங்க. அப்போ கொஞ்சம் வந்து நாங்கள் 2 பேரும் வேலைக்கு போனால் கூட எங்களுக்கு வந்து பத்தாத ஒரு நிலைமை ஆரம்ப நேரத்தில். அப்போ பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வச்சு ஏதோ பண்ணி ஒரு அல்வம் மாதிரி பண்ணியிருந்தேன். ஏன்னா அதில் ஊற்றுறதுக்கு தேவையான நெய் கிடையாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அதில் போடுறதுக்கு நட்ஸ்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இல்லை. ஏதோ ஒன்றை போட்டு ஏதோ ஒன்று பண்ணி சும்மா அது மாதிரி ஷோ பண்ணி வச்சுருந்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொன்னாங்க, இதெல்லாம் ஒரு சாப்பாடா, நீ எப்படி பண்ணி வச்சுருக்க நீ? அது மாதிரி. ஆனால் பிள்ளைகள் ஏமாத்துறோம் தானே. பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? ரவா லட்டு பண்ணி வச்சிங்கன்னா ஒரு ரேஷனில் கிடைக்குது. பண்ணி வச்சா அம்மா அந்த ரவா லட்டில் நெய் ஊற்றினாலும் இல்லை பாலை தான் ஊற்றிட்டு ஆக்ஷன் பண்ணலாம் ஒன்றும் தெரியாது. மொத்தம் வந்தோடனே அது என்ன செய்யும், கொடுத்தோடனே அதுக்கு ஒரே சந்தோஷம். இப்போல்லாம் அதையா கேட்குறாங்க. இப்போ ஃப்ரைட் ரைஸ் பண்ணி வச்சா நம்ம ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க, டெய்லி ஃப்ரைட் ரைஸ் தான். இப்போ இருக்க பிள்ளைகள் அதெல்லாம் வேணாம், சிக்கன் ஏதாவது போட்டிருக்கியா, ஏதாவது தெரியுதா? ஃப்ரைட் ரைஸ் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்றேன். ரவா லட்டாவது அதுவாது. அந்த காலத்தில் அதெல்லாம் நல்லதுன்னு தெரிஞ்சு சாப்பிட்டோம். இப்போ எதுவும் அதெல்லாம் கீழ்ப்படியதே கிடையாது. கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஆண்டவர் சொல்கிறாரு, நான் ஒரே மனுஷனை முறியடிக்கிறது போல நீ செய்வப்பா, உன்னை நான் அனுப்புகிறேன். இவர் சொல்கிறார், ஆண்டவரே நான் வந்து எப்படிப்பா ஆண்டவரே? 17ஆம் வசனம் சொல்லுது, உன் கண்களிலே கிருபை கிடைத்ததானா? அப்போ நம்ம டெஸ்ட் பண்ண விரும்புகிறேன், நீ தானா? இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இதில் 15ஆம் வசனம், ஆயன் ஆண்டவரே இஸ்ரவேலை எதினாலே நான் ரட்சிப்பேன். என் தகப்பன் வீட்டில் நான் தான் சிறியவன், எல்லாரையும் சிறியவன் நான் தான். சில நேரம் எங்கள் குடும்பம் எளிய குடும்பம், எங்களை கொண்டா இவ்வளோ பெரிய காரியம். இப்படிதானே நம்ம ஊழியம், அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்ம ஊழியத்தை பற்றி கர்த்தர் கொடுத்துக்கிற தரிசனம் வேற, இன்னைக்கு நடக்கிறது வேற. நம்ம ஆண்டவர்கிட்ட ஆர்கியூ பண்ண முடியுமா? ஆண்டவர் தான் பேசுகிறாரு, நமக்கு தெரியும். ஆனால் இங்கே கிதியோனுக்கு உண்மையாக ஆண்டவர் தான் பேசுகிறீரா அப்படின்னு ஒரு அடையாளத்தை காமியும். நான் போயிட்டு எல்லாம் சமைச்சு கொண்டு வரவங்க இங்கே இருப்பீரா? நான் இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டவர் அந்த இடத்துல கர்த்தருடைய தூதனானவர் அப்படின்னு வந்தால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். தூதன்னா வேற, தூதனானவர் அப்படின்னு வர இடமெல்லாம் என்னதுன்னு சொல்லி பைபிள் காலேஜில் இப்போ நம்ம படிக்கிற அந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்துருக்கிறார். தூதனானவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. தூதன்னா தூதர்கள் ஒருத்தன் அப்படின்னு சொல்லி. அப்போ இதில் நம்ம பார்க்குற பாருங்க, இவர் என்ன கேட்குறாரு வாசிங்க. இல்லை நான் நீர் ஆமாம் தயை கிடைத்ததானா? என்னோட பேசுகிற நீர்தான் தேவரீர்தான் என்பதற்கு அடையாளத்தை காண்பியும். நான் இடத்திற்கு என் காணிக்கை கொண்டு வந்து உமக்கு முன்பாக வைக்கிற வரைக்கும் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறான். உள்ளே போய் வெள்ளாட்டு குட்டியையும் மரக்கால் மாவிலே புளிப்பில்லாத அப்பங்களை ஆயத்தப்படுத்தி இறைச்சி கூட்டத்தில் வைத்து ஆணத்தை கிண்ணத்தில் வார்த்து வெளியே வந்து அவரிடத்தில் கொண்டு வந்து வைத்தான். அப்போ தூதனானவர் என்ன செஞ்சாராம்? கற்பாறையின் மேலே எல்லாத்தையும் வச்சு ஆணத்தை ஊத்து அப்படி சொல்லும்போது செய்த போது கர்த்தருடைய தூதன் கையில் இருக்கிற கோலை நுனியை நீட்டி இறைச்சி அதை தொட்ட போது அக்கினி இறங்கி அதை பட்சித்தது. உடனே கிதியோன் என்ன செய்தார்? ஐயோ நான் தேவனை கண்டு அவ்வளவுதான் நான் செத்தேன்னு சொல்றார். இல்லை நீ சாக மாட்ட, உயிரோட இருப்பாய், நீ பிழைப்பாய் அப்படின்னோன்னா அங்கே யெகோவா ஷாலம்னு அந்த இடத்துக்கு பேர் வச்சார் சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இப்போ இன்னைக்கு பாருங்க, நாம கூட நமக்கு வருகிற சூழ்நிலை நடுவில் என்ன செய்யணும்? தளர்ந்து போகாதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும்.
இன்னைக்கு பெண்கள் தான் பார்த்தீங்கன்னா மென்மையான இருதயம் உடையவங்க, தாங்க முடியாத இருதயம் உள்ளவங்களாம் அன்னைக்கு சொல்லிட்டு இருந்தாங்க. இன்றைக்கும் நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம். ஒரு சிலர் தான் வேறு மாதிரியாக இருக்கிறாங்க. பயங்கரமான கொலை பண்ணுறதுக்கும், கொள்ளை அடிக்கிறதுக்கும், பல விதமான பாவங்கள் செய்கிறதுக்கும், சாப்பாட்டிலேயே விஷத்தை ஊற்றி வைக்கிறது கூட இன்றைக்கி நிறைய பேர் ரெடியாக இருக்கிறாங்க. இல்லை, தனக்கு அருமையான பிள்ளைகள், தன்னுடைய குடும்பம், தன்னை நம்பி வந்த மகனோ மகளோ அப்படி வந்தால் கூட அவங்களையும் கூட கொலை பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க. அது என்ன ஆவி உள்ளே கிடக்குதோ தெரியாது. இன்றைக்கி இப்படிப்பட்ட உலகத்தில், பொல்லாத உலகத்தில் நம்ம திறப்பில் நின்று நம்முடைய குடும்பத்திற்காக ஜெபிக்க வேண்டும். பிள்ளைகளுக்காக, நம்முடைய சந்ததிக்காக. இன்றைக்கி ஜெபிக்கவே தெரியாத பெற்றோருக்கு பிள்ளைகளாக பிறந்தவங்க, அவங்களும் பார்த்தீங்கன்னா வாலி வயசில் என்ன செய்யல, கர்த்தரை தேடுறதே இல்லை. இப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். கர்த்தர் ஒரு தெபொராளை போல என்னை எழுப்ப மாட்டவரே. என்னை கண்ணில் மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே, இந்த வார்த்தை யாருக்கெல்லாம் கிரியை செய்யணும்னு நீர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறீரோ அவர்களுக்கு இந்த நாளிலே ஒரு அற்புதத்தை காண செய்வீராக. என் ஆண்டவரே, இப்படி கதறி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை கொடுப்பீராக தகப்பனே. நான் சிறுமையும் எளிமையுமானவன் ஆண்டவரே, நீ தீவிரமாய் வாரும் சகாயம் செய்யும் என்று கதறுகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்தவளை கைவிடாது இருப்பீராக. சந்தேகங்களை மாற்றும், குற்றங்களை மன்னியும், ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களை ஜீவனுள்ள சாட்சிகள் எழுப்புவதாக. இன்று இந்த நேரத்திலே அவளுடைய கூக்குரலை கேட்டு பதில் செய்து அவள் எதிரியான சாத்தானுக்கு முன்பாக பிரகாசிக்கிற சுடர்களாய் எழும்பி கனி கொடுக்க கிருபை செய்வீராக. அற்புத சாட்சிகளை நிறுத்துவீராக. தீங்கு செய்ய நினைத்தவர்கள் வெட்கப்பட்டு திரும்பி கடந்து செல்லட்டும். அதிசயங்களை காண செய்யும், ஆசீர்வதியும். நாம மகிமைப்படுவதாக. எல்லா துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, சாலவனை மறவாதே. ஆமென்.